ஹலோ விவர், வெல்கம் பேக். இஸ் கரியர் கைடன்ஸ் பை ஜிகே. ஹோப்லாம் நல்லா இருக்கீங்களா? எல்லா பக்கம் மழை பெஞ்சிட்டு இருக்கு. வெளியே பார்த்து போங்க, பத்திரமா இருங்க. ரெயின் கோட்டெல்லாம் கூட எடுத்துகிட்டு போங்க. முடிஞ்ச வரைக்கும் ஈவினிங் டைமில் வெளியே போகிற அவாய்ட் பண்ணுங்க. ஏன்னா ஹெவி ரெயின்ஸ் எல்லா பக்கம் வந்துட்டு இருக்கு. ஸோ இந்த வாரம் மீண்டும் ஒரு புதிய வீடியோவோடு உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி இந்த ஜாப் செக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்பர்ச்சுனிட்டி சம்மந்தமான ஒரு செக்ஷன் கிரியேட் பண்ணி நம்ம இந்தியன் ஆயில் கார்பரேஷனில் வந்திருக்கிற ஒரு வேகன்சி பொசிஷன்ஸை பற்றி போட்டிருந்தோம். இந்த வாரம் ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டில் ஒரு பெரிய அளவில் வேகன்சி பொசிஷன்ஸ் கிரியேட் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 8000 போஸ்ட் கிரியேட் ஆயிருக்கு. இதுவும் எக்ஸ்க்ளூசிவாக டிப்ளமா படித்து முடித்த மாணவர்கள், 3 ஆண்டு டிப்ளமா பாலிடெக்னிக்கில் 3 இயர்ஸ் டிப்ளமா ரெகுலர் கோர்ஸ் படித்த மாணவர்களுக்கான ஒரு வேகன்சி பொசிஷன். ஸோ ஒரு பெரிய பூம் இது. கிட்டத்தட்ட 8000 போஸ்ட் ஆல் ஓவர் இந்தியா ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. ஸோ டிப்ளமா ஸ்டூடெண்ட்ஸ் யாராக இருந்தாலும் தயவுசெய்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கோங்க. இது திரும்ப திரும்ப வராது. அதே மாதிரி வியூவர்ஸ் யார் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்களோ தயவு செஞ்சு இந்த வீடியோவை உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்கள், உறவினர்கள், அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க, யாரோ டிப்ளமா படித்தவங்க இருந்தால் இல்லை டிப்ளமா படித்தவங்க இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சு வந்தால் தயவுசெய்து அவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை. அண்ட் இந்த நம்ம சேனலுடைய லிங்க்கை ஷேர் பண்ணுங்கள். திரும்ப அந்த போன வீடியோவில் சொன்ன அதே விஷயத்த தான் சொல்கிறேன். நீங்கள் ஷேர் பண்ணுற இந்த கண்டென்ட்டு ஒருத்தருடைய வாழ்க்கையை மாற்றலாம். ஸோ இன்னொருடைய வாழ்க்கை முன்னேற்றத்திற்கு, ஒருத்தருடைய வாழ்க்கை மேம்படுறதுக்கு நீங்கள் காரணமாக இருந்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷம். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வழக்கமாக சொல்ல விஷயங்கள் தான். வீடியோ பார்க்குற யாராக இருந்தாலும் தயவுசெய்து நம்ம இதனுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. வீடியோக்குள்ளே போகலாங்களா? ஸோ ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டில் பார்த்தீங்கன்னா மொத்தம் பாருங்கள் 7951 வேகன்சி, 7934 + 17 டோட்டல் 7951 வேகன்சி கிரியேட் ஆயிருக்கு. 7951 வேகன்சி கிரியேட் ஆயிருக்கு. அது பர்டிகுலராக இந்த ஒரு 5-6 போஸ்டிங் தான் கிரியேட் ஆயிருக்கு. ஓகேங்களா? அதில் என்னென்ன கேட்டகரி, என்ன டீட்டெயில்ஸுங்கிறது எல்லாமே டீட்டெயிலாக கொடுத்துருக்கோம். இந்த வேகன்சி பொசிஷன் சம்மந்தமான எல்லா இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு பிடிஎஃப் ஃபார்மெட்டில் லிங்க் இருக்குது. அந்த லிங்க் நாங்கள் கீழே பாருங்கள் கொடுத்துருக்கோம். இந்த லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் லிங்க் கொடுக்குறோம். முடிஞ்சால் பிடிஎஃப் டாக்குமெண்ட்டையும் நாங்கள் உங்களுக்கு அங்கே அட்டாச் பண்ணுறோம். டவுன்லோட் பண்ணி டீட்டெயில்ஸை முழுசாக தெரிஞ்சுக்கிட்டு அப்ளை பண்ணுங்கள். டிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸ், இது டிப்ளமா 3 ஆண்டுகள் டிப்ளமா முடித்த மாணவர்கள், பாலிடெக்னிக்கில் 3 வருஷம் டிப்ளமா முடித்த மாணவர்களுக்கான வேகன்சி. தயவு செஞ்சு நல்லபடியாக யூஸ் பண்ணிக்கோங்க. யார் இந்த வீடியோ பார்க்குறீங்களோ உங்களுக்கு தெரிஞ்ச டிப்ளமா மாணவர்கள் யாராக இருந்தாலும் அல்லது அந்த குடும்பத்தினர் இதை ஃபார்வர்ட் பண்ணி அவங்களை அப்ளை பண்ண சொல்லுங்கள். ஸோ அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போன மாதம் ஜூலை 30ஆம் தேதி ஆச்சு. ஏற்கனவே 10-11 நாள், கிட்டத்தட்ட 12 நாள் ஆகிப்போச்சு. ஸோ இன்னும் நமக்கு 15 நாள் தான் வேகன்சி டைம் இருக்குது. ஸோ 29ஆம் தேதி நமக்கு லாஸ்ட் டேட்டு. ஸோ ஆன்லைன் அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணி ஃபில்அப் பண்ணி அதோடைய ஃபீஸ் பே பண்ணுறதுக்கு இன்னும் நமக்கு 29ஆம் தேதி வரைக்கும் தான் டைம் இருக்குது. ஆகஸ்ட் 29 வரைக்கும். ஸோ சீக்கிரமாக அப்ளை பண்ணி இந்த அருமையான ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிக்கோங்க. ஏஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்கு. ஸோ 36 வயசு வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது. ஸோ டிப்ளமா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறவங்கன்னு அவசியம் இல்லை. இன்னும் டிப்ளமா ஏற்கனவே படித்து முடித்த மாணவர்கள் இருந்தாலும் அவர்களும் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கலாம். டீட்டெயிலான ஏஜ் லிமிட்டை நீங்கள் அந்தந்த ரெக்ரூட்மெண்ட் போர்டுடைய வேகன்சி பொசிஷன் பார்த்தீங்கன்னா அந்த செப்பரேட்டாக கொடுத்த பிடிஎஃப்ல இருக்குது. அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. எக்ஸாம் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸுக்கு உங்களுக்கு 500 ருபீஸு. வேறு எஸ்சி எஸ்டி எக்கனாமிக்கலி பேக்வர்டு கிளாஸஸ் இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 250. இதில் ஒரு முக்கியமான விஷயம் நல்லா கவனிச்சிங்கன்னா எக்ஸாமில் 3 வகையான எக்ஸாம் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு செட்டு, அதாவது ஃபஸ்ட்டு செட் சிபிடி கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம் நீங்கள் எழுதுனீங்கன்னா நீங்கள் அப்பியர் ஆனீங்கன்னா போதும், நீங்கள் கட்டின 500ரூவாவில் 400 உங்களுக்கு ரீஃபண்ட் ஆயிரும். அதே மாதிரி இந்த எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ், எக்கனாமிக்கலி பேக்வர்டு கிளாஸஸ், மைனாரிட்டிஸ் இந்த மாதிரி இருக்கிற கேண்டிடேட்ஸாக இருந்தீங்கன்னா நீங்கள் 250 ருபீஸ் பே பண்ணுற பணம். நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டேஜ் எக்ஸாம் அப்பியர் ஆனீங்கன்னா போதும், பாஸ் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. அப்பியர் ஆனீங்கன்னா போதும் உங்களுக்கு அந்த 250 ருபீஸ் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர். அதனால் பேமெண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மூலமாக தான் பண்ணணும். புரியுதுங்களா? எக்ஸாம் ஃபீஸ் 500ரூவா கட்டணும். ஆனால் நீங்கள் எக்ஸாம் அட்டன் பண்ணாவே 100 போக மீதி 400 திரும்ப வந்துடும். அதே மாதிரி செகண்ட் கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கு 250 நீங்கள் ஃபீஸ் பே பண்ணணும். ஆனால் எக்ஸாம் அப்பியர் ஆனீங்கன்னாவே நீங்கள் 250 ருபீஸ் உங்களுக்கு ரீஃபண்ட் ஆயிரும். எக்ஸாம் பாஸ் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது, நீங்கள் அட்டன் பண்ணணும். அதுக்காக தான் இந்த இது வச்சுருக்காங்க. அதே மாதிரி ஆன்லைனில் தான் பே பண்ணணும். நீங்கள் பே பண்ண பிறகு உங்கள் பேங்க் டீடைல்ஸ் கேட்பாங்க. பேங்க் டீடைல்ஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அமௌண்ட் ஆட்டோமேட்டிக்காக ஆர்டிஜிஎஸ் உங்களுக்கு ரீஃபண்ட் ஆகிடும். ஓகேவா? ஸோ எக்ஸாம் ப்ராசஸ் பாருங்கள். ரெக்ரூட்மெண்ட் எப்படி நடக்க போகுதுன்னா உங்களுக்கு 2 எக்ஸாம் தான். ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் எக்ஸாம். இது கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன். ரெண்டுமே கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன் தான். ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் எக்ஸாமினேஷனுங்கிறது ஃபில்டரிங் ப்ராசஸ் மாதிரி. ஏன்னா நிறைய அப்ளிகேஷன்ஸ் வரும், அதை ஷார்ட் லிஸ்ட் பண்ணி செகண்ட் ஸ்டேஜுக்கு கொண்டு போகிறதுக்காக ஒரு ஃபஸ்ட் ஸ்டேஜ் எக்ஸாம் ஃபில்டரிங் ப்ராசஸ் மாதிரி எக்ஸாம் வச்சுருக்காங்க.
இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணீங்கன்னா செகண்ட் ஸ்டேஜ் எக்ஸாமினேஷன். செகண்ட் ஸ்டேஜ் எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா இட்ஸ் வெரி சிம்பிள். நீங்கள் ஆல்மோஸ்ட் வேலை கிடைச்ச மாதிரி தான். உங்கள் ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் வெரிஃபை பண்ணுவாங்க. டாக்குமெண்ட்ஸ் எந்த பிரச்சனையும் இல்லை, எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்குன்னா மெடிக்கல் எக்ஸாமினேஷன் வைப்பாங்க. மெடிக்கல் எக்ஸாமினேஷனுங்கிறது ஒவ்வொரு கேட்டகரி ஒவ்வொரு மாதிரி இருக்குது. என்ன வேணுங்கிற டீட்டெயில்ஸ் பக்காவாக அந்த ஆடில் கொடுத்துருக்காங்க. ஏன்னா ஒவ்வொரு ஜாபுக்கும் ஒவ்வொரு மாதிரியான மெடிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் வேணும். விஷன் ஒரு மாதிரி பார்த்தீங்கன்னா இருக்கணும், ஹியரிங் டீட்டெயில்ஸ் இருக்கணும், அதாவது காது கேட்கறது, கண் பார்வை, உடல் தகுதிகள் எல்லாத்துக்குமே அவங்க ஒரு மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் வச்சிருக்காங்க. அந்த மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் படி உங்கள் உடம்பு நல்லா இருந்ததுன்னா ஜஸ்ட் ஒரு 2 எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணீங்கன்னா உங்கள் கையில் ஜாப் கிடைக்க போகுது. ஸோ இந்த ரயில்வேஸுடைய ஜாப் யோசிச்சு பாருங்க. இந்தியாவிலேயே அதிகமான மக்களை டிரான்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட்டு, நல்ல ஹைலி பெய்டு சேலரி, டிக்னிஃபைட் ஜாப்பு, லைஃப் லாங் ரயில்வேஸ் நீங்கள் வந்து உங்களுடைய உங்களுக்கும் குடும்பத்துக்கும் நீங்கள் ரயில்வே இலவசமாக பயன்படுத்திக்கலாம். ஒரு அருமையான ஆப்பர்ச்சுனிட்டி. தயவுசெய்து இதை மறக்காமல் தவற விடாமல் பயன்படுத்திக்கோங்க. ஸோ எக்ஸாம் பார்த்தீங்கன்னா டிபிடி ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் எக்ஸாம். இந்த எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜென்ரலாக தான் கேட்குறாங்க. அந்த மேக்ஸில் 30 கேள்விகளுக்கு எக்ஸாம் வரும். அது 30 மார்க்குக்கு. ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் ரீசனிங், இது ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் ஐக்யூன்னு சொல்லுவாங்களே, அந்த ஐக்யூ டெஸ்ட் மாதிரி பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு 25 மார்க்ஸ் டெஸ்ட்டு. ஜென்ரல் அவேர்னஸ், அதாவது ஜென்ரல் அவேர்னஸ் ஜிகேங்கிறது அது பார்த்தீங்கன்னா ஒரு 15 மார்க்குக்கு. அப்புறம் ஜென்ரல் சயின்ஸ் 30 மார்க்குக்கு. ஜஸ்ட் 100 கொஷின்ஸ். 100 மார்க்குக்கு பரிட்சை எழுத போறீங்க. ஆனால் பரிட்சை வந்து பார்த்தீங்கன்னா 1.5 மணி நேரம் தான். 90 மினிட்ஸ் எக்ஸாம் எழுதணும். கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன். எக்ஸாம் எழுதி நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா நேராக செகண்ட் ஸ்டேஜுக்கு போயிருவீங்க. செகண்ட் ஸ்டேஜை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கொஞ்சம் சேஞ்சஸுக்கு நல்லா பாருங்கள். ஜென்ரல் அவேர்னஸ் 15 மார்க்கு, ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி 15 மார்க்குக்கு, பேசிக்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா 10 மார்க்குக்கு, என்விரான்மெண்ட் அண்ட் பொல்யூஷன் கண்ட்ரோலுக்கு ஒரு 10 மார்க்கு. இது போக நீங்கள் எந்த கேட்டகரி செலக்ட் பண்ணுறீங்களோ, எந்த டிபார்ட்மெண்ட்டோ, நீங்கள் மெக்கானிக்கலாக, எலக்ட்ரிக்கலாக, சிவிலாக எந்த டிபார்ட்மெண்ட் சேர்ந்தவர்களோ அந்த டிபார்ட்மெண்ட் சம்மந்தமான எக்ஸாம் கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா 100 கேள்வி வரும். இதுவும் 150 மார்க்குக்கு எக்ஸாம். ஆனால் 2 மணி நேரம், 2 ஹவர்ஸ் ஆன் டைம். ஸோ டைம் வந்து ஒரு கொஸ்டினுக்கு 1 நிமிஷம் கூட நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ வேகமாக எழுதுற மாதிரி இருக்கும். அதனால சிபிடி 1 அதே மாதிரி 100 கேள்வி, ஆனால் 90 நிமிஷம் தான் டைம் தராங்க. ஒரு கொஸ்டினுக்கு 1 மணி நிமிஷம் கூட உங்களுக்கு எடுத்துக்க முடியாது. நீங்கள் ஒரு கொஸ்டினுக்கு 1 நிமிஷம் எடுத்தீங்கன்னா நீங்கள் எக்ஸாம் ஃபுல்லாக அட்டன் பண்ண முடியாது. அதே மாதிரி இங்கே பாருங்க, 150 கொஸ்டின், ஆனால் 120 நிமிஷம் தான் டைம் தராங்க. இந்த 2வது ஸ்டேஜ் எக்ஸாம் நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், அதுக்கப்புறம் மெடிக்கல் டெஸ்ட் முடிஞ்சா நாங்கள் நேரே உங்கள் கையில் ஜாப் கிடைச்சிடும். ரொம்ப சிம்பிளான ப்ராசஸ். இதில் எந்த இடைத்தரகரும் கிடையாது, யாரோட ரெக்கமெண்டேஷன் தேவையில்லை, யாரையும் போய் பார்க்கணும் அவசியம் இல்லை. 100% மெரிட்டோரியஸாக நடக்கிற எக்ஸாம். ஸோ நியாயமாக நேர்மையாக நடத்துகிற எக்ஸாமுங்கிறதுனால நீங்கள் இது அருமையான ஆப்பர்ச்சுனிட்டி, தயவு செஞ்சு பயன்படுத்திக்கோங்க. ஸோ குரூப் பாருங்க, எந்தெந்த குரூப் பார்த்தீங்களா, அதாவது மெக்கானிக்கல் அண்ட் அலைட் இன்ஜினியரிங் ஒரு குரூப், எலக்ட்ரிக்கல் அண்ட் அலைட் இன்ஜினியரிங் ஒரு குரூப், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் அலைட் இன்ஜினியரிங் குரூப், சிவில் அண்ட் அலைட் இன்ஜினியரிங் குரூப், இந்த மாதிரி 4 குரூப் இருக்கு. எந்தெந்த பிரான்ச் படிச்சவங்க எதில் வருவீங்கன்னு போட்டுருக்கு பாருங்க. மெக்கானிக்கல், ப்ரொடக்ஷன், ஆட்டோமொபைல், மேனுஃபேக்சரிங், மெக்காட்ரானிக்ஸ், இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங், மெஷினிங், டூல் அண்ட் டூல் அண்ட் மெஷினிங், டூல் அண்ட் டை மேக்கிங், இதில் இருக்க படித்த எல்லாருமே நீங்கள் மெக்கானிக்கல் ஸ்ட்ரீம்குள்ளே தான் வருவீங்க. ஓகேங்களா? அதே மாதிரி எலக்ட்ரானிக்ஸ், இன்ஸ்ட்ருமெண்டேஷன், கம்யூனிகேஷன், கம்ப்யூட்டர் சயின்ஸ், கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, இவங்க எல்லாமே எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் அலைட் இன்ஜினியரிங் அப்படிங்கிற குரூப்புக்குள்ள வருவீங்க. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு எக்ஸாமுங்கிறது இந்த எந்த கேட்டகரியான நீங்கள் கோர்ஸ் படிக்கிறீங்களோ அதுக்கு நேரையாக கொடுக்கப்பட்ட எக்ஸாம் குரூப்பில் தான் உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் வரும். அந்த டெக்னிக்கல் டெஸ்ட்னு சொன்னோம் இல்லையா, அந்த எக்ஸாம் இதுலேருந்து தான் வரும். இது போக பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி முடித்தவங்க சிஎம்ஏன்னு ஒரு குரூப்பில் வருவாங்க. அதே மாதிரி டிகிரி கெமிக்கல் டெக்னாலஜி இந்த மாதிரி இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி கீழே மெட்டலர்ஜி முடிச்சவங்களாம் கெமிக்கல் அண்ட் மெட்டலர்ஜி சூப்பர்வைசர்ஸ், இது ஒரு தனி கேட்டகரி. மொத்தம் இத்தனை கேட்டகரிஸ் ஆஃப் எக்ஸாம் நடக்க போகுது உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு வெப்சைட், அதாவது எத்தனை ஆர்ஆர்பிஸ் இருக்கோ இது எல்லாத்துடைய வெப்சைட் லிங்க் இதுதான். இந்த லிங்க் நோட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே உங்களுக்கு அந்த பிடிஎஃப் டாக்குமெண்ட்ல கொடுத்துருக்கு. ஸோ நீங்கள் எதுக்கு அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதில் போய் அந்த பர்டிகுலர் ஆர்ஆர்பியோட லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா நீங்கள் அதில் போய் அந்த வேகன்சி பொசிஷன் என்னென்ன இருக்குங்கிறது டீட்டெயிலாக பார்த்துக்கலாம். பட் கன்சால்டேட்டாக எல்லாமே இப்போ நம்ம கொடுக்குற பிடிஎஃப்ல இருக்குது. ஓகேங்களா? இந்த 7951 போஸ்ட்டுமே உங்களுக்கு இந்த அத்தனை ஆர்ஆர்பிலையும் ஸ்பிளிட் ஆயிருக்கு. இல்லை ஒரு ஆர்ஆர்பியில் இல்லை, எல்லாத்துலையும். ஆர்ஆர்பிங்கிறது ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்ட் காமன், நம்ம காமனாக இருக்கக்கூடிய, அதாவது டிபார்ட்மெண்ட் ஆஃப் ரயில்வேஸில் இருக்குது. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா தனித்தனியாக ஒவ்வொரு ரெக்ரூட்மெண்ட் போர்டு இருக்குது. அந்த ஒவ்வொரு ரெக்ரூட்மெண்ட் போர்டில் எவ்வளோ வேகன்சிங்கிறது தனித்தனியாக கொடுத்துருப்பாங்க. அது எல்லாமே டோட்டலாக கன்சால்டேட் பண்ணி உங்களுக்கு 7950 வேகன்சி. அது நம்ம டீட்டெயிலாக கீழே கொடுத்துருக்கோம், பார்க்கலாம் வீடியோவில். ஸோ இது எல்லாத்துக்கும் சிலபஸ் பாருங்க கொடுத்துருக்கு. ஒவ்வொரு குரூப்புக்கும் தனித்தனியாக சிலபஸஸ் கொடுத்துருக்கு. நீங்கள் அந்த சிலபஸை போய் பார்த்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் சப்ஜெக்ட்ஸை மட்டும் நீங்கள் படிச்சிங்கன்னா போதும். ஓகேங்களா? அதே மாதிரி ஜென்ரல் எபிலிட்டிக்குமே, ஜென்ரல் அவேர்னஸ், அதாவது சிபிடி 1க்குமே தனியாக சிலபஸ் கொடுத்துருக்கு. நீங்கள் எந்த ஃபிசிக்ஸ், எந்த கெமிஸ்ட்ரி என்ன படிக்கணும், எந்த மேக்ஸ் எதை படிக்கணுங்கிறது எல்லாமே கிளியராக கொடுத்துருக்கு.
இப்போ என்னென்ன போஸ்ட் அவைலபிளாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஜேஇ இப்போ கெமிக்கல் சூப்பர்வைசர், மெட்டலர்ஜின்னு பாருங்க, ஜூனியர் இன்ஜினியர் எலக்ட்ரிக்கல், இது எல்லாமே பாருங்கன்னா உங்களுடைய வேகன்சி பொசிஷன், அதாவது என்னென்ன போஸ்ட் கிரியேட் ஆயிருக்குங்கிறது. ஓகேங்களா? அது நீங்க எந்த டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்ண போறீங்கன்னு குடுத்துருக்கு. மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்டா, எலக்ட்ரிக் டிபார்ட்மெண்ட் எதுல வருவீங்கன்னு. உங்களுடைய நேச்சர் ஆஃப் சர்வீஸ் என்னன்னு குடுத்துருக்கு. அதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் குடுத்துருக்கு. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எல்லாமே, அதாவது ஃபர்ஸ்ட் 2 தவிர மீதி எல்லாமே மோஸ்ட்லி டிப்ளமோ ஹோல்டர்ஸ் வந்தா போதும். ஃபர்ஸ்ட் வந்து அந்த ஸ்பெசிஃபிக்கா கெமிக்கல் ரிசர்ச் சூப்பர்வைசர்னால உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டிகிரி வேணும். கெமிக்கல் டெக்னாலஜி டிகிரி வேணும். அதே மாதிரி செகண்ட் வந்து மெட்டலர்ஜி சூப்பர்வைசர்னால உங்களுக்கு ஏதோ ஒரு டிகிரி மெட்டலர்ஜியில், பர்டிகுலர் மெட்டலர்ஜியில் மெட்டலர்ஜி அல்லது பிடெக் மெட்டலர்ஜி முடிச்சவங்களா தான் பெட்டராக இருக்கும். வேற மற்ற எல்லா போஸ்ட்டுக்குமே உங்களுக்கு 3 இயர் டிப்ளமோ முடிச்சுனா போகும். அதில் பாருங்க டிப்ளமோ எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸோ போட்டிருக்கு பாருங்க. அதே மாதிரி ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் இப்போ சிவில் படிச்சுன்னா அதுக்கு தனியாக பொசிஷன்ஸ் இருக்கு. கீழே நம்பர் 15 பாருங்க. இந்த ட்ராக் இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிப்ளமோ, இந்த பர்டிகுலர் டிப்ளமோ முடிச்சவங்க யாராக இருந்தாலுமே ஓகே. இப்படி மொத்தம் உங்களுக்கு 32 வகையான கேட்டகரி இருக்கு. ஜாப் பார்த்தீங்கன்னா மொத்தம் 32 வகையான கேட்டகரி இருக்கு. பாருங்க டிசைனிங் டிராயிங் எல்லாமே கொடுக்குது பாருங்க. நம்பர் 17 பாருங்க, டிசைனிங் டிராயிங் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இதான் 32 வகையான போஸ்டிங் அவைலபிளாக இருக்குது. இந்த 32 வகையான போஸ்டிங்க்கும் என்னென்ன எலிஜிபிலிட்டி, என்ன டிபார்ட்மெண்ட்டு, எங்கே நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்க எல்லாமே கிளியராக கொடுத்துருக்கு. ஓகேங்களா? இந்த வேகன்சி பொசிஷன்ஸ் பார்த்தீங்கன்னா நான் சொன்னாலும் ஏற்கனவே மொத்தம் 7,951 வேகன்சி, கிட்டத்தட்ட 8,000 வேகன்சிக்கு 49 வேகன்சிக்கு. இந்த வேகன்சி பார்த்தீங்கன்னா எந்தெந்த ஆர்ஆர்பியில் எவ்வளோன்னு கொடுத்துருக்கு பாருங்க. ஸோ ஆர்ஆர்பி அகமதாபாத்தில் 382, அஜ்மீரில் 529, பெங்களூரில் 397, போபாலில் 485, புவனேஸ்வரில் 175, பிலாஸ்பூரில் 472, சண்டிகரில் 356, சென்னையில் 652, கோரக்பூரில் 259, குவஹாத்தியில் 225, ஜம்மு அண்ட் ஸ்ரீநகரில் பார்த்தீங்கன்னா 251, கொல்கத்தாவில் 660, மால்டாவில் 163, மும்பையில் பாருங்கள் 1,377 வேகன்சி மும்பையில் இருக்குது. முசஃபூரில் 11, பாட்னாவில் 247, பிரக்யாராஜில் 404, ராஞ்சியில் 167, செகந்தராபாத்தில் 590, சிலிகுரியில் 28 அண்ட் திருவனந்தபுரத்தில் 121. மொத்தம் 7,951 வேகன்சி இருக்குது. அருமையான ஆப்பர்ச்சுனிட்டி. திரும்ப திரும்ப ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன், டிப்ளமா ஸ்டூடெண்ட்ஸ் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணி. ஏன்னா உங்களுக்கு 36 இயர்ஸ் வரைக்கும் எலிஜிபிலிட்டி இருக்குது. புதுசாக முடிச்சவங்கன்னு இல்லை, நீங்கள் முடிச்சு ஏற்கனவே 5 வருஷம் ஆயிருந்தா கூட, நீங்கள் 10 வருஷம் ஆயிருந்தா கூட நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா? இதில் ரஃபாக உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக பார்த்தீங்கன்னா ஒவ்வொருலாம் என்ன மாதிரி வேகன்சி இருக்குங்கிறத நான் ரஃபாக உங்களுக்கு ஒரு டேபிள் ஃபாஸ்ட்டாக காட்டுறேன். இப்போ பார்த்துக்கோங்க. உதாரணத்துக்கு இப்போ இது வந்து அகமதாபாத்தில் பாருங்க நிறைய இருக்குது. நான் ஜஸ்ட் கிளிம்ஸுக்காக கொஞ்சம் கொடுத்துருக்கேன். ஸோ என்னென்ன கேட்டகரி, எத்தனை வேகன்சி, ஓகேங்களா, போட்டுருக்கு பாருங்க. அப்படி ஒவ்வொரு ரயில்வேஸாக நான் காமிச்சிட்டு வாங்க பாருங்க. இது பெங்களூரு, புவனேஸ்வர், பிலாஸ்பூர். இப்போ பாருங்க எல்லா இதுலேயுமே இந்த மாதிரி வேகன்சி கொடுத்துருக்காங்க. நீங்கள் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு இருக்கும். அந்த பிடிஎஃப் டாக்குமெண்ட்டில் கம்ப்ளீட்டாக எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்குது. இப்போ நீங்கள் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னா, எக்ஸாம்பிள் இப்போ ஆர்ஆர்பி சென்னை இருக்குது. நீங்கள் எது போனாலும் இந்த மாதிரி சென்ட்ரல் வேகன்சி தான் போக இருந்தாலும் இப்போ உதாரணத்துக்கு ஆர்ஆர்பி சென்னை, நீங்கள் ஆர்ஆர்பி சென்னை .gov.in அப்படிங்கிறது இதை போய் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அடுத்தது இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் பாருங்கள், கிளிக் ஹியர் டு அப்ளை ஆன்லைன். அது கீழே பாருங்கள், கிளிக் ஹியர் வியூ நோட்டிஃபிகேஷன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த பிடிஎஃப் டாக்குமெண்ட் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நீங்கள் எங்கள் லிங்க்லேருந்து எடுக்கணும்னு அவசியம் இல்லை. அங்கேயே போனீங்கன்னா அதுலேருந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ கிளிக் ஹியர் டு அப்ளை ஆன்லைன் சொல்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்தது உங்களுக்கு இந்த விண்டோ ஓப்பன் ஆகும். இந்த விண்டோவில் மேலே பாருங்கள் அப்ளைன்னு இருக்கும். இந்த அப்ளை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா 2 நோட்டிஃபிகேஷன் வரும். கிரியேட் நியூ அக்கௌண்ட்டா, ஆல்ரெடி ஹேவ் அன் அக்கௌண்ட்டான்னு கேட்கும். இப்போ நீங்கள் ஏற்கனவே அக்கௌண்ட் வச்சிருக்கீங்க, ஏற்கனவே நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னா உங்களுக்கு எக்ஸிஸ்டிங் அக்கௌண்ட் யூஸ் பண்ணி நீங்கள் உள்ளே போகலாம். இல்லை இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக அப்ளை பண்ணிங்கன்னா கிரியேட் நியூ அக்கௌண்ட் கொடுத்து நீங்கள் உள்ளே போகணும். ஓகேங்களா? ஸோ கிரியேட் நியூ அக்கௌண்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அதுவும் ஒரு இண்டிகேஷன் கொடுக்கும். நீங்கள் ஏற்கனவே அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அதை யூஸ் பண்ணுங்க, இல்லைனா ஃப்ரெஷ்ஷாக போடுங்க. இப்போ ஃப்ரெஷ்ஷாக இன்ஃபர்மேஷன் நீங்கள் போடும்போது உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதுதான் கிரியேட் அக்கௌண்ட். ஸோ உங்களுடைய பர்சனல்ஸ் எல்லாமே, உங்களுடைய பர்சனல் பர்டிகுலர்ஸ் எல்லாமே, உங்கள் நேஷனாலிட்டி என்ன, நேம் என்ன, உங்கள் டேட் ஆஃப் பர்த் என்ன, ஓகேங்களா, இது ஹேவ் யூ சேஞ்ச் யுவர் நேம் கேட்குது பாருங்க. என்ன ஆகும்னா சம்டைம்ஸ் எல்லாரும் என்ன செய்கிறாங்கன்னா படிக்கும்போது ஒரு நேம் இருக்கும், ஏதோ நியூமராலஜிக்காக வேறு ஏதோ பர்பஸுக்காக என்ன செய்வோம், நேம் சேஞ்ச் பண்ணி கெசட்டில் மாற்றிருப்பாங்க. அப்படியே சேஞ்ச் பண்ணியிருந்தீங்கன்னா எஸ் ஆர் நோங்கிறது நீங்கள் கொடுக்கணும். ஓகேங்களா? இல்லைன்னா நீங்கள் எஸ் கொடுத்துட்டு அப்படியே போயிட்டே இருக்கலாம். சாரி, நோ கொடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர், இதே மாதிரி உங்கள் பர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கொடுக்கணும். கொடுத்த பிறகு உங்கள் ஆதார் நம்பரை நீங்கள் அங்கே வெரிஃபை பண்ணணும். ஓகேங்களா? ஆதார் நம்பர் என்ட்ரி பண்ணி வெரிஃபை பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி வருமா நீங்கள் ஆதார் வெரிஃபை. அதே மாதிரி உங்கள் இமெயில் ஐடியும்
மொபைல் நம்பர் கொடுக்கணும். கொடுத்த பிறகு நீங்கள் ஜென்ரேட் இமெயில் ஐடி கொடுத்தீங்கன்னா, ஜென்ரேட் ஓடிபி கொடுத்தீங்கன்னா, உங்கள் இமெயிலுக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி நீங்கள் என்டர் பண்ணி வேலிடேட் பண்ணிக்கணும். அதே மாதிரி மொபைல் நம்பர் கொடுத்து ஜென்ரேட் மொபைல் ஓடிபி கொடுத்தீங்கன்னா, அதுக்கு ஒரு ஓடிபி வரும். அதை நீங்கள் இங்கே என்டர் பண்ணி வேலிடேட் பண்ணி இது 2 வேலிடேட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகும். அதுக்கு தான் பல முறை சொல்கிறது, நீங்கள் கண்டிப்பாக ஒரு இமெயில் ஐடியும் மொபைல் நம்பரும் வச்சுருக்கணும். தென் உங்களுக்கு பிடிச்ச பாஸ்வேர்டு என்ன இருக்கோ அந்த பாஸ்வேர்டு நீங்கள் அது கேரக்டராக இருக்கணும். போத் ஆல்ஃபா நியூமெரிக்கல் அண்டு ஸ்பெஷல் கேரக்டர் மிக்ஸ் பண்ண மாதிரி இருக்கணும். ஒரு கேபிட்டல் இருக்கணும். இந்த மாதிரி இதெல்லாம் நீங்கள் பண்ணியிருப்பீங்க. எல்லாமே இப்போ இப்படி தான் கேட்குறாங்க. ஒரு ஆல்ஃபபெட் கண்டிப்பாக இருக்கணும். ஒரு நியூமரிக்கல் கேரக்டர் கண்டிப்பாக இருக்கணும். ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் இருக்கணும். இது மிக்சடாக இருக்கணும். ஆல்ஃபபெட்டிக் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு கேபிட்டல் லெட்டர் ஒரு ஸ்மால் லெட்டர் மிக்ஸ் ஆகி கொடுக்கணும். இதுதான் மினிமம் கண்டிப்பாக இருக்கணும். ஸோ பாஸ்வேர்டு கொடுத்து நீங்கள் ப்ரிவியூ அண்ட் கிரியேட்னு அக்கௌண்ட் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி அக்கௌண்ட் கிரியேட் ஆகிடும். பாருங்கள், இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் கொடுத்து நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு கிரியேட் ஆகிக்குது. ஓகேவா? கிரியேட் ஆகிடுச்சு பாருங்கள். ஓகே, கிரியேட் ஆகிடுச்சு. இது கிரியேட் ஆன பிறகு என்ன ஆகும்னா உங்களுக்கு மெயிலுக்கு இந்த மாதிரி இண்டிகேஷன் வரும். ஓகே, யூ ஆர் கிரியேட்டட் யுவர் அக்கௌண்ட் சக்ஸஸ்ஃபுல்லி. ஸோ நீங்கள் மறுபடியும் லாகின் பண்ணால் உங்கள் இமெயில் ஐடியோ அல்லது உங்கள் மொபைல் நம்பர் கொடுத்தா நீங்கள் லாகின் பண்ணி ஆகணும். ஓகேவா? இப்படி இமெயில் ஐடி கொடுத்து லாகின் பண்ணிங்கன்னா நீங்கள் உள்ளே போய்க்கலாம். உங்களுக்கு போனீங்கன்னா இந்த மாதிரி பேஜ் கிரியேட் ஆகும். இதில் போயிட்டு கீழே பாருங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷன் இருக்குது. அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அடுத்த பேஜ் இந்த மாதிரி ஆகும். நீங்கள் இங்கே டீட்டெயில்ஸ் கொடுத்து எந்த ஆர்ஆர்பிக்கு அப்ளை பண்ணி, ஏன்னா இது நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நம்ம நிறைய ஆர்ஆர்பிஸ் காமிச்சோம் இல்லையா, அத்தனை ஆர்ஆர்பியில் மொத்தம் 11 12 ஆர்ஆர்பி காமிச்சிருப்போம். நீங்கள் எல்லா ஆர்ஆர்பிக்கும் அப்ளை பண்ண முடியும். ஏதாவது ஒரு ஆர்ஆர்பிக்கு தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். ஆர்ஆர்பி சென்னை மட்டும் அப்ளை பண்ணுறேன், இல்லை ஆர்ஆர்பி மும்பை மட்டும் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா எந்த பர்டிகுலர் ஆர்ஆர்பி செலக்ட் பண்ணுறீங்களோ அந்த பர்டிகுலர் ஆர்ஆர்பிக்குள்ள மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். அதில் இருக்கிற வேகன்சி பொசிஷன் என்னங்கிறது பார்த்து அந்த போஸ்ட்டுக்கு தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். ஸோ கிளியராக இருங்க, நீங்கள் மல்டிபிள் ஆர்ஆர்பி அப்ளை பண்ண முடியாது. நீங்கள் கரண்ட்டாக டிபார் ஆகலைன்னா அதை நீங்கள் டிக் பண்ணிட்டு நீங்கள் அடுத்தது நெக்ஸ்ட் கொடுத்து உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் கிரியேட் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்கள் பர்சனல் டேட்டா கொடுக்கணும், உங்கள் அதர் டீட்டெயில்ஸ் கொடுக்கணும், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், ப்ரொஃபைல் டாக்குமெண்ட்டு இது எல்லாமே கொடுக்கணும். கொடுத்துட்டு நீங்கள் உங்களுடைய அக்கௌண்ட் வெரிஃபை பண்ணி போயிட்டே இருக்க வேண்டியது தான். ஸோ வியூவர்ஸ், ஐ திங்க் ஒரு பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு. தயவுசெய்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. இது திரும்ப திரும்ப வராது. ஸோ மீண்டும் முன்னாடி சொன்ன விஷயங்கள் தான். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற வியூவர்ஸ் யாராக இருந்தாலும் இது உங்களுக்கு பயன் இல்லைனா கூட அட்லீஸ்ட் யார் டிப்ளமா படித்தவங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்களோ, உங்கள் நண்பர்கள் இருக்கணும், அவங்க உறவினர்கள் யார் இருந்தாலும், அக்கம் பக்கத்தில் யார் இருந்தாலும் இந்த வீடியோவை உங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் லிங்கை ஃபார்வர்ட் பண்ணுங்கள். இந்த லிங்கை யூஸ் பண்ணி உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்பட நீங்களும் ஒரு காரணமாக இருக்குங்க. ஸோ மீண்டும் ஒரு புதிய வீடியோ உங்களை விரைவில் சந்திப்போம். இந்த ஆர்ஆர்பி அப்ளிகேஷன்ஸ் ஃபில்அப் பண்ணுறது அல்லது இதெல்லாம் உங்களுக்கு ஏதாவது கைடன்ஸ் வேணால் நீங்கள் எங்களுடைய சர்வீசஸ் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா சேனலுடைய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. அதை யூஸ் பண்ணி எங்களை நீங்கள் கான்டாக்ட் பண்ணிக்கலாம். ரெடி டு ஹெல்ப் அண்ட் கைட் யூ. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். டேக் கேர். மீண்டும் ஒரு புதிய வீடியோவோடு உங்களை விரைவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.